வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியில் காணவிருக்கின்ற தனிப்பாடல் திரட்டில் கவி காளமேகத்தினுடைய ஒரு தனிப்பாடல் இந்த காணொளியில் நாம் காணவிருக்கின்றோம். இந்த பாடலில் ஒரு விசித்திர தன்மை இருக்கிறது. காளமேகத்தினுடைய ஒவ்வொரு பாடலுமே ஏதோ ஒரு வகையில் தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இதுலயும் அதே மாதிரி தான். இதுல 12 ராசிகள் இருக்கு இல்லையா, மேஷம், ரிஷபம் அப்படிலாம் சொல்றாங்களே, இந்த 12 ராசிகளில் 4 ராசிகளை உள்ளடக்கி இந்த பாடலை பாடியிருக்கின்றார். ஒரு தலைவி, ஒரு தலைவனோடு ஒரு தலைவி, அதாவது ஒரு காதலன் காதலி சாதாரணமா சொன்னான், அல்ல ஒரு இலக்கிய நடையில சொன்னா தலைவன் தலைவி. ஒரு பெண்ணை ஒருவன் காதலிக்கிறான். அவனோடு இவளுக்கு ரொம்ப நெருக்கமான நட்பு பழக்கம் உண்டு. இது இவனுடைய தோழிக்கு தெரியும், இவளுடைய தோழிக்கு தெரியும். ஆனால் அவனுடைய தாய்க்கு தெரியாது. அந்த காதலில் ஈடுபட்டிருக்கின்ற இருவர்கள்ல அந்த காதலன் சில நாட்களாக வரவில்லை. அப்போ காதலன் வரவில்லை என்பதால் காதலி தலைவி தலைவனை நினைத்து ஏங்குகிறார். அப்ப ஏங்கி அவளுடைய உடலானது இளைத்து போய்விடுகிறது. அப்போ உடல் இளைத்து போன உடனே அந்த பெண்ணின் தாய், இது எதனால் ஆனது, ஏன் என்னுடைய மகள் திடீரென்று ரொம்ப இளைத்து சென்று கொண்டே இருக்கின்றாளே என்று அவள் காரணம் தேடுகிறாள். தேடி அந்த தாய் ஒரு காரணத்தை கற்பிக்கிறார். இது ஏதோ தெய்வ குற்றம் நிகழ்ந்து விட்டது, எனவே தெய்வத்திற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செய்தால் சரியாக இருக்கும், தெய்வத்திற்கு ஏதாவது ஒரு பலி கொடுத்து விட்டால் என்னுடைய பெண்ணிற்கு ஏற்பட்டிருக்கின்ற இது சரியாகிவிடும் என்று தாய் நினைக்கிறாள். அப்பொழுது தாய் தெய்வத்திற்கு ஒரு ஆட்டினை பலியிட தயாராகிறார். அதை பார்த்து தலைவி, அதாவது இந்த காதலி, தன்னுடைய தோழியிடம் கூறுவதாக அமைந்த பாடல் இது. இந்த மாதிரி எனக்கு நடந்தது இது உனக்கு தெரியும், ஆனா எங்க அம்மா விபரம் தெரியாம ஒரு தெய்வத்திற்கு பலி கொடுக்க இருக்கின்றார்களே என்று சொல்லுகிறார். இந்த பாடல சிறப்பு என்னன்னா, இந்த பாட்டுல 12 ராசிகளில் 4 ராசிகளை உள்ளே கொண்டு வருகிறார். அது எப்படி அழகா அதை கொண்டு வர்றாரு அதான் பார்க்கணும். அதான் இந்த பாடலினுடைய சிறப்பு. இப்ப நாம் இந்த பாடலை காணலாம். முன்னான்கில் ஒன்றுடையான். 3 × 4 12. இந்த 12 ராசிகளில் ஒன்று. இந்த இடத்துல 12 ராசிகளில் ஒன்று என்று சொல்வது மகர ராசி. மகர ராசி, மகரம் என்றால் நமக்கு தெரியும் மீன். இந்த மீனை கொடியாக கொண்டவன் மன்மதன். மன்மதனுடைய கொடி மீன் கொடி. அப்போ இந்த முன்னான்கில் ஒன்றுடையான், இந்த 12 ராசிகளில் ஒன்றாகிய மீனை கொடியாக கொண்டவன் மன்மதன். முன்னான்கில் ஒன்றெடுத்து, முன்னான்கில் இந்த இடத்துல முன்னான்கு என்றால் 12. இந்த 12 ராசிகளில் ஒன்றாகிய தனுசு. தனுசு அப்படின்னாவே வில் அர்த்தம் இல்லையா? அப்போ இந்த வில்லை எடுத்து, மன்மதன் கையிலே என்ன இருக்கும், வில் இருக்கும். அப்போ முன்னான்கில் ஒன்றுடையான், மீனை கொடியாக உடைய மன்மதன் முன்னான்கில் ஒன்றெடுத்து, தனுசு என்கின்ற வில்லினை கையிலே எடுத்து, முன்னான்கில் ஒன்றின் மேல். முன்னான்கில் என்றால் இந்த 12, முன்னான்கில் இந்த இடத்துல இந்த முன்னான்கில் ஒன்றின் மேல். இந்த இடத்துல முன்னான்கு என்பது கன்னிராசி. அப்ப கன்னியாகிய என் மீது, முன்னான்கில் ஒன்றாகிய கன்னியின் மேல் மோதினான், அந்த அம்பை விட்டான். அப்ப மன்மதன் வில்லை எடுத்து இந்த கன்னியாகிய என் மீது அந்த வில்லை ஏவினான், மோதினான். அப்போ முன்னான்கில், இப்ப முன்னான்கில் இந்த 12 என்பது மேஷராசி. மேஷம் என்றால் ஆடு. அப்ப இந்த முன்னான்கில் ஒன்றாகிய மேஷம், அதாவது ஆட்டினை முன்னான்கில் ஒன்றாகிய ஆட்டை அறிந்தால்
அதை போட்டு நீங்கள் அறிகிறது அப்படின்னா வெட்டுறது இல்லையா? காய்கறியெல்லாம் அறியணும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அறிதல் என்றால் அதை வெட்டுதல். அப்போ முன்னான்கில் ஒன்றாகிய மேஷம் ஆட்டை வெட்டினால் ஆகுமோ? சரியாயிடுமா இந்த பிரச்சனை? ஓ ஓ மடமயிலே, மடமயிலே, மயிலினை ஒத்த பெண்ணாகிய என்னுடைய அன்பிற்குரிய தோழியே, ஓ தோழியே கேள். இது சரியாயிடுமா? ஏன்னா உனக்கு தான் என்ன நடக்குதுன்னு தெரியும். அன்று அணைந்தான், அன்று என்னை கட்டி அணைத்தவன், என்னுடைய காதலன், என்னுடைய தலைவன், அன்று அணைந்தவன் வராவிட்டால், வரலைன்னா என் உடல் இப்படித்தானே மெலிந்து போகும். அப்போ என் உடல் மெலிந்து போவதற்கு காரணம் அன்று என்னை கட்டி அணைத்தவன் வரவில்லை. அதனால் அவனை நினைத்து ஏங்கி என்னுடைய உடலானது இளைத்து போய்விட்டது. அப்ப இந்த இளைத்து போய்விட்ட இதற்கு அவன் வரணும், அதுதான் தீர்வு. அதுக்கு இப்படி சொல்றார். மீனைக்கு கொடியுடைய மன்மதன் வில்லினை கையிலே எடுத்து கண்ணியாகி என் மீது மோதினான். அப்போ இதனால இது நடந்துச்சு. இதுக்கு முன்னான்கில் ஒன்றாகிய ஆட்டினை பலி கொடுத்தால் சரியாகுமா? ஆகாது இல்லையா? இதற்கு அதுதானே காரணம், அவன் தானே வரணும் என்று தன்னுடைய தோழியிடம் இவள் சொல்வதாக அமைந்த பாடல் மிகவும் சிறந்த பாடல். நன்றி.